ப்ரோமோ 3 வந்துச்சுங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மிட் வீக் எவிக்ஷன் மேட்டர்லாம் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிவா வந்துட்ட மாரி காட்டுறாங்க. ஆனா லைவ்ல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுனிதா, ரியா அதுக்கப்புறம் ரவீந்தர் இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைவ்ல காலையில நான் போட்ட வீடியோக்கு அப்புறம் என்ன கன்டென்ட் போயிட்டு இருக்குன்னா, சிம்பிளா சொல்லிருவேன். ஒண்ணும் இல்ல வெறும் விஷால் கன்டென்ட் தாங்க. என்னன்னா, ரியா வந்து விஷால்ட்ட போய் ஓப்பனா கேட்டுட்டாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுத்தீங்க. நீங்க பண்ணத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்டின்ட்டு. ஸோ, விஷால் வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒண்ணு வச்சிருக்காரு இல்லைங்களா? அது எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு அந்த டயலாக். அத திரும்பவும் ரியாட்ட சொன்னாரு. காலையில சுனிதாட்ட சொன்னாரு. இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி வீக்ல சொல்லிட்டு அந்த லட்டு அவங்க வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா இதே வந்து எல்லார்ட்டயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ இது திரும்பவும் ரிப்பீட் ஆன மாரி தான் இருக்குது எனக்கு. எல்லார்ட்டயும் உட்காந்து இத ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப. எல்லாரும் வராங்க, சொல்றாங்க. அப்ப விஷால் சொல்றாரு, "நான் ரொம்ப கிளியரா இருந்தேன்" அப்படின்னு. அவர் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தர்ஷிகா கிட்ட பேசுறப்போ, ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் அட்லீஸ்ட் 1 ஹவர் எபிசோட்லயே கூட அது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு உன் மேல ஒரு கிரஷ்ன்னே வச்சுக்கோயேன். உன் மேல ஒரு அதிகமான ஒரு பாசம்னே வச்சுக்கோயேன்" அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொன்னாரு. ஸோ அவர் டோட்டலா நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னா, அந்த கிரஷ்ன்ற வேர்ட் கூட அவர் யூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா, இதுக்கு முன்னாடி அந்த லட்டு அவங்க வந்து பேசினதா இருக்கட்டும், இப்ப வந்து பேசின கண்டஸ்டன்ட்ஸா இருக்கட்டும், இவர் வந்து ஏன் கிரஷ்ங்கிற வரைக்கும் ஏன் அந்த லெவல் வரைக்கும் நீங்க போனீங்க? உங்களுக்கு டோட்டலி நாட் இன்ட்ரஸ்டட்னா, வெறும் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். அவங்க மட்டும் தான் அப்படி பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஸ்பேஸ் குடுத்தீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. ஆனா, கிரஷ் அப்படின்னு நீங்க சொன்னதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்கரேஜிங்கா இருந்திருக்கலாம் மேபி இன்னொரு சைடு இருக்கவங்களுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் விஷாலுமே பார்த்தீங்கன்னா, கடைசியில இப்ப என்ன கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒருத்தர் பார்க்குறவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு புரியுது, எல்லாம் ஓகே தான். ஆனா, அந்த 2 பொண்ணுங்க வந்து என்கிட்ட "நீ தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு சொன்னா, நான் வேணா ரொம்ப ஃபீல் பண்ணலாம். பட் இவங்கலாம் சொல்றதுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ரியா இன்னும் சொல்லப்போனா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்ல நடந்த ஒரு டெம்ப்ளேட்ட அப்படியே நீங்க காப்பி பண்ணி, அதே மாரி நீங்க ஃபாலோ பண்ணி பண்ண மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ஃபாக்ட் அதே வந்து டர்ட்டி கேம் அப்படின்னு தான் அந்த சீசன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ, அது தெரிஞ்சும் ஏன் நீங்க அத பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ரியாவோட கன்க்ளூஷன் என்னவா இருந்திருக்கும் அப்டின்னா, நீங்க உங்க சைட் சொல்றீங்க. பட் இருந்தாலும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்னடா நீங்க இப்டி பண்ணிட்டீங்க அப்டின்னு தான் எனக்கு தோணுது. வேற என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த பர்ட்டிகுலர் ரீசன. தர்ஷிகா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். அவங்க இப்டி வெளிய போனது வந்து எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அப்டிதான் வந்து அந்த டாபிக்க முடிச்சிருப்பாங்க. ஸோ மறுபடியும் நான் எல்லா வீடியோஸ்லயும் நேத்துலருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தர்ஷிகாவ சீக்கிரம் உள்ள அனுப்புங்க. தயவுசெய்து கடைசில நேரத்துல வந்து தர்ஷிகா வரலன்னு சொல்ட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா வந்து தர்ஷிகா இப்ப உள்ள வந்து பேசினா தான் இதுக்கான கிளாரிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா வந்து தர்ஷிகா நெறைய இன்டர்வியூஸ்லாம் குடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளார போய் விஷாலோடயே ஒன் ஆன் ஒன் உட்கார்ந்து பேசுறப்போ தான் வந்து நமக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ இப்போ ப்ரோமோ 3ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா வந்திருக்காரு இல்லையா? ஸோ சிவா வந்து அவருக்கு குடுத்த அந்த டாஸ்க்கா கூட இருக்கலாம். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின்க்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு வாரம் ஒருத்தரோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த வாரம் நீங்க யார டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அடுத்து நம்ம விஷாலுக்கு வந்து என்னது இது லவ் கன்டென்ட் தான் என்டர்டெயின்மென்ட்டா? விஷாலுக்கு நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருந்திருக்கும் போல அப்படின்றாரு. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, அறம்ன்னு சொன்னீங்களே, இதான் உங்க அறமா? அப்படின்ற மாரி இன்னுமாடா நம்மள ஊர் நம்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பாயிண்ட்ட வைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா தான் வர்ஷினி எந்திரிச்சு வந்துட்டு, மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது. அண்ட் இத நடத்தி வைக்க போறது, உள்ள வந்து இந்த புதுசா வந்து நாங்க கண்டஸ்டன்ட்ஸ் தான் வந்து இத பண்ண போறோம் அப்படின்றதையுமே வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி மிட் வீக்ல எவிக்ட் ஆவுறது யாருன்னு தெரியுமா? இல்ல வந்து ஜஸ்ட்டா அதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ரூம்லயே போய் நிக்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து நிக்க வச்சு எவிக்ட் பண்ண போறாங்களா? அப்படின்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யார் வந்து இப்ப இந்த மிட் வீக் எவிக்ஷனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. என் மைண்ட்ல வந்து ஒரு வேள பவித்ராவா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனா இந்த அன்அஃபிஷியல் வோட்டிங் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க தெரியுமா? அது போன வாரம் பார்த்தீங்கன்னா, கடைசில இருந்தது ஜாக்லின் அண்ட் மஞ்சரி. அதுல ஜாக்லின் எப்படி கடைசி வரைக்கும் போனாங்கன்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. ஸோ ஜாக்லின் எல்லாம் அனுப்பிறாதீங்க. அவங்க டே 1ல இருந்து உயிர குடுத்து ஆடி இருக்கிறாங்க. நடுவுல அவங்க செஞ்ச எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கோவம் வந்திருக்கலாம். இல்ல இது பண்ணியிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். பட் அந்த கேம்க்கான இன்புட் அவங்க போட்ட மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆர்னவ் எப்பங்க வருவாரு? போன ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபயரா இருந்தது. ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா லைவ்ல இன்னும் ஆர்னவே வரல. அதுக்குள்ள இவ்ளோ ப்ரோமோஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.